இப்போது நீங்கள் ஹாலிடேஸ்க்கு வெளியூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 நாள் அந்த வெளியூரில் நீங்கள் தங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்குவீங்களா அந்த வெளியூரில் அந்த 4 நாளைக்கு தங்குறதுக்காக? இல்லாட்டி ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவீங்களா? ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த 4 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அதே மாதிரி தான் டெம்ப் டேபிளும். எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காக நான் வந்து ஒரு ஃபிசிக்கல் டேபிளை க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு தேவையான ப்ராசஸிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த டேபிளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த செஷன் முடிஞ்சதும் ட்ராப் ஆகிடும். அதுக்கு தான் வந்து நம்ம டெம்ப் டேபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ப்ராடக்ட் டேபிள் இருக்குது. இதில் வந்து எவ்ரிடே வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், புது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸோ இல்லை ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ஏதாவது மாறி இருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து சோர்ஸ் டேபிள்ஸ்லேருந்து வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் டேபிள்ஸ் எல்லாமே வந்து வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு ETL ப்ராசஸ் மூலமாக வந்து எனக்கு வந்து டெய்லி வந்து ஃபீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணணுன்னா, என்னோடய ஜாப் என்ன பண்ணணுன்னா, இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் டேபிள்லேயும் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து மாறி இருக்கோ இல்லை புதுசாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆயிருந்தாலோ அதுக்கு வந்து நான் சில பிஸ்னஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி சில காலம்ஸை வந்து நான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் சில ப்ராடக்ட் டேபிள்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இதுலேயுமே வந்து அந்த மாடிஃபை ஆன ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிஸ்னஸ் ரூல்ஸ் ஆட் பண்ணி சில காலம்ஸ்க்கு வந்து நான் டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து அந்த மாடிஃபை ஆன ப்ராடக்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பீங்க? ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் டேபிளில் வந்து மாடிஃபைட் டேட் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டேட்க்கு அப்புறம் மாடிஃபை ஆன எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ப்ராடக்ட் ஐடி மட்டும் வேணும். ஓகேவா? இந்த ப்ராடக்ட் ஐடி மட்டும் இருக்குது. இதை கொண்டு போய் நான் இன்னொரு டேபிளோட ஜாயின் பண்ணி அந்த டேபிளில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த அப்டேட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து அந்த டேபிளில் வந்து சில பிஸ்னஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து அகெயின் from product inventory join product on bi dot product id is equal to p dot product id where p dot modified date is greater than or equal to இந்த date. இப்படி எடுத்து நான் அந்த ப்ராடக்ட் இன்வென்ட்ரியில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த டேபிளுக்கு மறுபடியும் ப்ராடக்ட் காஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டேபிளையும் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் ப்ராடக்ட் டேபிளோட ஜாயின் பண்ணி அந்த மாடிஃபை டேட்டை வச்சு ஒவ்வொரு வாட்டியும் அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மாடிஃபை ஆயிருக்கோ அதை வந்து நான் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா டேபிள்ஸ்க்கும் பண்ணணும். இப்போ இந்த ப்ராடக்ட் டேபிள் இந்த எல்லா டேபிளுமே வந்து ஒரு பெரிய ஹியூஜ் டேபிள் வச்சுக்கோங்க. இதில் வந்து GB கணக்கில் TB கணக்கில் டேட்டா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து போராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த டெல்டா ப்ராடக்ட் ஐடி, அதாவது எந்த ப்ராடக்ட் ஐடிலாம் வந்து புதுசாக வந்திருக்கோ இல்லை மாறி இருக்கோ அதை மட்டும் ஒரு டெம்ப்ரரி டேபிளில் நீங்கள் எப்படி டெம்ப்ரரி டேபிள் க்ரியேட் பண்ணணுன்னா, ஹேஷ் அதுக்கு ஒரு நேம் ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இது நான் கொடுத்துட்டேன்னா இந்த டெம்ப்ரரி டேபிளில் வந்து அந்த டெல்டா ப்ராடக்ட் ஐடி மட்டும் எனக்கு சேவ் ஆகிடும். இப்போது நான் இதை செலக்ட் பண்ணேன்னா நீங்கள் நார்மல் டேபிள் மாதிரியே வந்து இந்த டெம்ப் டேபிளை வந்து query பண்ணலாம். இப்போது இதை கொண்டு போய் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். எனக்கு அதே ரிசல்ட்ஸ் தான் வரும். இந்த கண்டிஷனே தேவையில்லை. ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளில் ஆல்ரெடி நம்ம வந்து மாடிஃபை டேட் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் ப்ராடக்ட் ஐடி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபில்டர் தேவையில்லை. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த நார்மல் டேபிளுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த டெம்ப் டேபிளை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குறையிலையும் வந்து நீங்களால் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் மல்டிபிள் டெம்ப் டேபிள்ஸும் க்ரியேட் பண்ணலாம் ஒரே செஷனில்.
இப்போது இது வந்து ஒரு விதம். செலக்ட் காலம் நேம்ஸ் இன்டூ அந்த டேபிள் நேம் வச்சு க்ரியேட் பண்ணுறது இது ஒரு விதம். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக இப்படியும் க்ரியேட் பண்ணலாம். நார்மல் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் டேபிள் இப்படியும் க்ரியேட் பண்ணலாம். இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்சர்ட்டும் பண்ண முடியும். நார்மல் டேபிள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் insert into products to select product ID from product. இப்படியோ வந்து உங்களால் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இங்கே சிஸ்டம் டேட்டாபேஸில் டெம்ப்டிபின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, இங்கே டெம்பரரி டேபிள்ஸ்னு ஒரு நிமிஷம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டெம்பரரி டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஹேஷ் ப்ராடக்ட்ஸ் 2 ரெண்டுமே வந்து 2 டெம்ப் டேபிளுமே இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பர் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கு இல்லையா. இது எதுக்குன்னா, இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிள் நான் இப்போ க்ரியேட் பண்ண டெம்ப் டேபிள்ஸ் வந்து இந்த செஷனில் மட்டும்தான் வந்து அதோட விசிபிலிட்டி இருக்கும். இப்போ நான் இதை வந்து வேறு ஒரு செஷனில் இப்போ வேறு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி நான் இதை query பண்ணேன்னா அப்படி ஒரு டேபிளே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும். இப்போது என்னால் இங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியுது இல்லையா. இதையே நான் கொண்டு போய் இன்னொரு செஷன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த செஷன் ஓப்பன் பண்ணால் அந்த டெம்ப் டேபிளில் அது வந்து அப்படி ஒரு டேபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதே மாதிரி நான் வந்து இங்கேயுமே இன்னொரு செஷன்லேயுமே வந்து நான் சேம் நேமில் என்னால் அதே டெம்ப் டேபிளை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸுன்ற நேம்லேயே நான் இன்னொரு டெம்ப் டேபிள் வேறு ஒரு செஷனில் க்ரியேட் பண்ணுறேன். அதுவும் க்ரியேட் ஆகும். இந்த டெம்ப் டேபிள் வந்து இந்த செஷனில் வேலிடு, நான் இந்த டேபிளை க்ரியேட் பண்ண டெம்ப் டேபிள் வந்து இந்த செஷனில் வேலிட். பட் சேம் நேம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் இங்கே என்ன ஆகும்னா மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ ப்ராடக்ட்ஸ் நான் வேறு செஷனில் க்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு செஷன்லேயும் சேம் நேம் வச்சு ஒரே டேபிள் நேம் வச்சு க்ரியேட் பண்ண முடியும் டேபிள்ஸ். ஸோ அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அது வந்து இந்த கடைசியில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். பட் நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து அந்த நேம் வச்சு query பண்ணாலே போதும். இது வந்து லோக்கல் டெம்பரரி டேபிள்ஸ். இப்போ வந்து நான் இப்போ இந்த செஷனை க்ளோஸ் பண்ணாலோ இல்லை எக்ஸ்ப்ளிசிட்டாக ட்ராப்னு கொடுத்தாலோ அது வந்து ட்ராப் ஆகிடும். இப்போ நான் இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒரு டேபிள் ட்ராப் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் செஷனில் க்ரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸுன்ற டேபிள் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் எக்ஸ்ப்ளிசிட்டாக ட்ராப்பும் நீங்கள் நார்மல் டேபிளில் ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் டேபிளும் கொடுக்கலாம். இப்போது ட்ராப் டேபிள் ப்ராடக்ட்ஸ் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் 2 டேபிள் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அந்த செஷன் முடிஞ்சாலும் வந்து அந்த டெம்ப் டேபிள் வந்து ட்ராப் ஆகிடும். இல்லை நீங்கள் எக்ஸ்ப்ளிசிட்டாக வந்து ட்ராப் டேபிள் கொடுத்தாலுமே வந்து அந்த டேபிள் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸாக என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து அந்த உங்களோட ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெம்ப் டேபிளை வந்து ட்ராப் பண்ணுறது வந்து நல்லது. இது வந்து லோக்கல் டெம்பரரி டேபிள். இதே மாதிரி குளோபல் டெம்பரரி டேபிள்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை எப்படி க்ரியேட் பண்ணுவீங்கன்னா, டபுள் ஹேஷ் கொடுக்கணும். இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், லோக்கல் டெம்பரரி டேபிள் வந்து அந்த பர்டிகுலர் செஷனில் மட்டும்தான் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் இல்லையா. குளோபல் டெம்பரரி டேபிள்ஸ் கொடுத்தோன்னா, குளோபல் டெம்பரரி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து எல்லா செஷனும் வந்து அந்த டேபிளில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து குளோபல் டெம்பரரி டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இதுக்கு வந்து டபுள் ஹேஷ் கொடுத்து க்ரியேட் பண்ணணும். ப்ராடக்ட்ஸ் இப்போது இதையே கொண்டு போய் நான் இன்னொரு செஷனில் query பண்ணனாலும் என்னால் வந்து query பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இன்னொரு செஷன்லேயும் வந்து என்னால் வந்து அதை query பண்ண முடியுது. இப்போ இது இங்கே எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா,
டபுள் ஹேஷ் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு வந்து எந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸும் அது வந்து ஜென்ரேட் பண்ணாது சஃபிக்ஸாக. ஏன்னா வந்து இது குளோபல் டெம்பரரி டேபிள்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நேமில் ஒரு டேபிள் தான் வந்து இருக்க முடியும். ஸோ டெம்பரரி டேபிள்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சிடிஇ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத பாருங்கள். ஸோ சிடிஇ வந்து ஒரு வித் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த குவரியில் வந்து அந்த சிடியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதோட லைஃப் டைம் அந்த குவரி மட்டும்தான். அந்த குவரியை தாண்டி வந்து அந்த சிடியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் டெம்பரரி டேபிள் வந்து நீங்கள் ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செஷனுக்குள்ளே நீங்கள் எத்தனை குவரிஸ்குள்ளேயும் வேணால் வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த செஷனுக்குள்ளே அதோட லைஃப் டைம் வேலிட். ஸோ அந்த செஷனுக்குள்ளே நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டு, யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அதெல்லாமும் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். அந்த டெம்பரரி டேபிளில் நீங்கள் நார்மல் டேபிளில் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இண்டெக்ஸும் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இண்டெக்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு டேபிளில் ஒரு பர்டிகுலர் காலம் வச்சு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா சர்ச்சிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த டேட்டா வந்து சர்ச் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் புக்கில் வந்து இண்டெக்ஸ் வச்சு சர்ச் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இண்டெக்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளிசிட்டாக போடுறேன். பட் நீங்கள் வந்து டெம்பரரி டேபிள்ஸ்லேயும் வந்து நார்மல் டேபிளில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இண்டெக்ஸும் க்ரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் லார்ஜ் டேட்டா செட்ஸ் இருக்கும் போது அதிகமான டேட்டா ஒரு டேபிளில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ஜாயின் பண்ணுறது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு டெம்ப் டேபிளில் போட்டுட்டு அதில் நீங்கள் இண்டெக்ஸோ இல்லை கன்ஸ்டன்ஸோ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஜாயின் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அதை அந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெம்ப் டேபிளை வந்து ட்ரா பண்ணுறது நல்லது. அளவுக்கு அதிகமாக டெம்ப் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து அந்த பாயிண்ட்டே வந்து இது பண்ணிவிடும். பெர்ஃபார்மன்ஸே வந்து டிகிரேட் பண்ணுற சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ வந்து அதை வந்து பார்த்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் SQLல பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.